ஒரே வாரத்தில் மார்க்கெட்டு இந்த அளவுக்கு ரைஸ் ஆகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நியர்லி 5% மார்க்கெட் வந்து அப்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரைஸோட ரீசன் அண்ட் மார்க்கெட் இதை கன்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் டாபிக்ஸ் அண்டு மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாம் உங்களை கரெக்டாக வந்து ரீச் ஆகும். இப்போ அனாலிசிஸ்க்குள்ளாடி போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நிஃப்டி வந்து லாஸ்ட் 1 வீக்கில் 5% கிட்ட ரைஸ் ஆகிருந்துச்சு. அண்டு பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுமே 5% வந்து அப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும், இது வந்து ஒரு சோன், இந்த சோனுக்குள்ளாடி மார்க்கெட் ட்ராப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது அகெயின்ஸ்டாக இதை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஃபுல்லாக நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டே கேண்டில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே நியர்லி ஒரு 5 டேஸாக மார்க்கெட் சைட்வேஸ் மூமெண்ட் தான் கொடுத்துச்சு. அண்ட் லாஸ்ட் மண்டேலேருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. மண்டேலேருந்துன்னா ஃபர்ஸ்ட்டு கேண்டிலுங்கிறது மண்டே தான் ஃபார்ம் ஆச்சு, ஒரு ஸ்ட்ராங் பை சைடு. அதுக்கப்புறம் கேப்பப்பாக மேலே ஓப்பன் ஆகி போயிட்டே இருந்துச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு இவ்வளோ உயரத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் எஃப்ஐஐ அண்டு டிஐஐ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுன்னு. ஏன்னா எஃப்ஐஐயோட டேட்டா லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது இந்த டேட்டா வரையும் தான் பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த டேட்டா நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் கம்மியாகிட்டே வருது, பை சைடுக்கு போகிற மாதிரி இருக்குது, இந்த அமௌண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் சொற்பமான அமௌண்ட்டு, 792 கோடி எல்லாம் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் அடுத்தடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் வராங்க. அண்ட் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மார்ஜினில் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 டேஸாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பாசிட்டிவ். அண்ட் அது ஆப்போசிட்டாக இங்கே பார்த்திங்கன்னா டிஐஏ செல்லிங் தொடங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஏன்னா டிஐஏ கிட்டேருந்து தான் எஃப்ஐஐ வாங்கியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ உள்ளே வந்தாங்கனாலே பெரிய அமௌண்ட்டாக கொண்டு வருவாங்க. இப்போ டிஐஏ வந்து வெறும் 3200 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஐ பாருங்கள் 7400 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்களோட பையிங் ப்ரெஷருங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி இன்னும் அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து எப்போவும் பார்க்குறது மாதிரி டெக்னிக்கலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய லெவல்ஸ், அதாவது 22,000லேருந்து 22,800 இந்த லெவலே வந்து ஒரு சப்போர்ட்டாகவே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சப்போர்ட் ஸோனாக கண்டிப்பாக ஆக்ட் ஆகும் இனிமேலும் கூட. அண்டு இம்மிடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை வந்து போன வாரமே நம்ம ஒரு ஸோனாக மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இருந்தக்கூடிய சப்போர்ட் லெவல் அண்ட் அகெயின் ஒரு சப்போர்ட் லெவலில் இங்கே ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணியிருந்தேன். அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23,500லேருந்து 24,000 கிட்ட வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. 24,000ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த ரவுண்ட் நம்பரில் எப்போவுமே மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் அதில் ஒரு ரியாக்ஷன் ஏற்படலாம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டிலாக பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த கேண்டெலாம் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா மோஸ்ட்டாக டெக்னிக்கலாக பார்க்கும்போது அதான் நடக்கும். பட் நம்ம ட்ரெண்டை ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து லோவர் லோ அண்டு லோவர் லோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் அவங்க பிரேக் பண்ணணும், அதாவது இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் இது வந்து ஒரு ரிவர்சல்னு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை ரிவர்சல்னு சொல்ல முடியாது வீக்லியில் பார்க்கும்போது. ஸோ இந்த லெவல் 24,000க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு புல் பேக்குன்னு சொல்லலாம், இல்லை அகெயின் எஃப்ஐஐ என்ட்ராகிறனால ஒரு பாசிட்டிவ் சிக்னல்னு சொல்லலாம். ஸோ எனிதிங் நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்குங்கிறது தான் இன்னுமே என்னோடய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. பட் எஃப்ஐஐ வந்து உள்ள அதிகமாக வர பட்சத்தில் இது வந்து நான் சொல்கிறத விட ஆப்போசிட்டாக கூட நடக்கலாம். ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. இதை வந்து பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் ஆச்சு, இந்த கேண்டில் வந்து நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி க்ளோஸ் ஆகி இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம ஒரு சைட்வைஸ் தாட் ப்ராசஸில் தான் இருக்கும்.
ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் நம்ம பார்த்துடலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,800 அண்ட் ஓவரால் ஹையில் ஆல் டைம் ஹையில் எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைப்போம் இல்லையா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,278. ஸோ அகெயின் கண்டினியூஸாக 2-3 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டால் இந்த லெவலில் டச் பண்ண முடியும். ஸோ நிறைய அனலிஸ்ட் வந்து கவரேஜ் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நியர்லி 2025 டிசம்பருக்கு உள்ளாடி மார்க்கெட் வந்து 27,000 தொடும், 28,000 தொடும், அப்படி 30,000 தொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் வச்சுருந்தாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் 27 வந்து ஒரு பாசிபிளான ஒரு நம்பர். பட் அதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் முதல்ல பிரேக் பண்ணணும். ரெண்டாவது பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது லாஸ்ட் டைம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணியிருந்தோம். எதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் இது ஒன்ஸ் ஒரு சப்போர்ட்டாக இருந்து பிரேக் ஆகி அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுக்கப்பட்ட ஒரு லெவல். ஸோ அந்த லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்குனாலே அடுத்த கேண்டில் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி பாசிட்டிவ் சைடு தான் நான் இருக்கேன். பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடுவேஸ் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலில் பார்க்கும்போது இதை தான் சொல்ல முடியும். அண்ட் அகெயின் அடுத்த கேண்டில் பார்த்தா தான் நம்மளால் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல முடியும். அண்டு லாஸ்ட்டில் இந்த சோனை வந்து நான் ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 48,400 to 45,800 இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் சோனுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அகெயின் இந்த பிளேஸ் வந்து ஒரு இனிஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 times வந்து இந்த பிளேஸில் சப்போர்ட் எடுத்ததுனால இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்டாக இருந்துச்சு. பட் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு சிங்கிள் ஹேண்டிலாக ஒரு கேண்டில் வந்து மேலே நிற்குது. ஸோ இதை பார்க்கும்போதே மார்க்கெட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. 1 week கூட வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக இது ரிவர்சலாக இல்லையான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அண்டு அதர் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். அப்போ தான் இன்னும் மார்க்கெட்டு எந்த திசையில் போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் எக்ஸாக்டாக கெஸ் பண்ண முடியும். ஏன்னா எவ்வளோ டேட்டா நம்ம உள்ளே எடுக்கிறோமோ அவ்வளோவுக்கு நம்மளோட அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அண்டு ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேங்கிங் ஸ்டாக்கு தான் வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் வந்து தூக்கி நிறுத்தியிருக்கு. ஏன்னா பேங்கிங்கில் ஒரு நல்ல எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேங்கிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் செக்டராக வந்து இந்த ரைஸாக லீட் பண்ணிட்டு போகலாம். அண்டு செகண்டரி பார்த்திங்கன்னா ஐடி வந்து யூஎஸ் சைடில் வந்து ரொம்ப மோசமாக இருந்தாலும் இந்தியன் சைடில் வந்து ஐடி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் அண்டு ஃபார்மா. ஸோ கெமிக்கல்ஸு எப்போவுமே ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸில் அதிகமாக யூஸ் ஆகிறது கெமிக்கல்ஸ் தான். ஸோ அதனால் கெமிக்கல் அண்ட் ஃபார்மாவை சேர்த்தே சொல்கிறேன். ஸோ 2 செக்டாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆல்சோ கன்சியூமர் குட்ஸு லைக் வெஹிக்கிள் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை அதர் ஏதாவது கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ். ஸோ அது வந்து அதிகமாக பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருந்தோம். கவர்மெண்ட்டு டேக்ஸ் லேபை இன்க்ரீஸ் பண்ணதுனால மக்கள் கையில் அதிகமான பணம் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் வாங்குறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி செக்டர்ஸ் வந்து நல்லாவே லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்டர்ஸில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுங்கிறத நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்கள் அதை பார்த்து எது பெஸ்ட்டோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இதை லீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரலாம். ஓவரால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நிஃப்டி 50ல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனிவே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை 1 week முன்னாடியே சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். பட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் எதுவுமே லேட்டு கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் லாஸ்ட் டைம் நான் சொன்ன அளவுக்கு அக்ரெசிவாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜிடிபியோட க்ரோத் வந்து 6.5 வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன் தான் மார்க்கெட்டு மூமெண்ட்டு கொடுக்குறதுக்கு. பட் இருந்தாலும் எல்லாமே பாசிட்டிவாக ப்ரோ நெகட்டிவாக இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நெகட்டிவ் சைடு இருக்குது. ஏப்ரல் 2 தான் அது தெரியும். ட்ரம்போட ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ டேக்ஸ் விதிக்கிறோமோ அதே மாதிரி ட்ரம்பும் நம்மக்கிட்ட டேக்ஸ் விதிப்பாருங்கிற ஒரு கண்டிஷன் தான். ஸோ இது வந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட கம்பெனிஸ் யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இந்தியாவுக்குள்ளே வரதுனால இது மேபி ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே போகலாம். ஸோ எனிவே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ஃபேக்டர் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகலாங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்துடலாம்.
ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனோட சிபிஆர் லெவல். ஸோ இந்த சிபிஆர் லெவலில் பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் ஒய்டான சிபிஆர், பட் ப்ரீவியஸ் சிபிஆர் லெவலை விட மேலே தான் இருக்குது. அதாவது லாஸ்ட் ஒரு 4-5 சிபிஆர் வந்து கண்டினியூவாக மேலே தான் இருக்குது. அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டெப்பு மாதிரி மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ இதே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனை தான் குறிக்குது. அது ஒரு மார்க்கெட்டு அப்சைடில் போகுதுங்கிறத ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ லாஸ்ட்டு கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த ஏரியாலெல்லாம் நல்லாவே வால்யூம்ஸ் ரைஸ் ஆகிருக்கு, ஒரு நிறைய இன்ஃப்ளோ வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா மார்க்கெட்டு இதுக்கு மேலே தான் இருக்கும், இதுக்கு கீழே வராது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் கூட நிறைய பேர் இதில் வந்து பொசிஷன் எடுத்துருக்கலாம். ஸோ எனிவே நம்ம 1 வீக் கூட பார்க்கணும், பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறத ஒன்று கெஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 24,000 லெவலில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி செல் சைடில் 23,000 அண்ட் அதன் தாண்டி 22,000. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு இதுலேருந்தே தெரியுது. ஸோ 24,000 ஒரு லெவல் அண்டு 22,000 ஒரு லெவல். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளாடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அந்த வைடு ஸ்ப்ரெட் தான் எடுத்திருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக எடுக்கல. ஏன்னா 1 வீக்கில் மார்க்கெட் 5% ஏறுதுன்னா கண்டிப்பாக அப்சைடும் அந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு காஷியஸான ஸ்ப்ரெட்டாக தான் தெரியுது. ஸோ இருந்தாலும் 24,000 லெவலில் எடுத்தவங்க கொஞ்சம் ரிஸ்கியாக தான் பிக் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. ஸோ பார்க்கலாம் 1 வீக் தாண்டி என்ன நடக்குதுன்னு. அண்ட் ஃபைனலி கைஸ், உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியலை, இதை இப்போ தான் ஃபஸ்ட்டாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, இது என்ன ஏதுன்னெலாம் புரியலை, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கான பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ளே ஸ்டோர்லேயும் நம்ம ஆப்பை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம், மணி மேக்னெட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதுக்குள்ளாடி நீங்கள் போய் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய நம்பர் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட நீங்கள் பேசும்போது ஈஸியாக உங்களுக்கு இன்னுமே புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கோர்ஸில் வந்து கற்றுக்கிற விஷயத்த அப்படியே டேரெக்டாக என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணுன்னாலும் கேட்டுக்கலாம். எனிதிங் ஒரு 2-வே கம்யூனிகேஷனாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் நல்லாவே லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை வந்து அவங்களுக்கு அனுப்பி கொடுங்க, இல்லை பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்க. ஸோ என்னோடய 6 இயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜை ஜஸ்ட் ஒரே ஒரு கோர்ஸ் மூலமாக நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.